அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ராஜா மடம் முதியோர் இல்லம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறையா பேருக்கு கண்ணில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ போட்ட நேரமோ என்னன்னு தெரியலை, நம்ம ஊர் அதிராம்பட்டினம் சிஃபா மருத்துவமனை, அப்புறம் மஸ்ஜித் சேவை குழு, அப்புறம் தி ஐ ஃபவுண்டேஷன் இலவச கண் சிகிச்சை முகாம் மிஸ்கின் பள்ளி கிட்ன கேம்ப் போட்டிருந்தாங்க. காலையில் நாங்கள் டைரெக்டாக நம்ம தாய் ட்ரஸ்ட் டீமே டைரெக்டாக கேம்புக்கே போயாச்சு. போன உடனே அங்கே உள்ள ஸ்டாஃப் கிட்ட டோக்கன் போட சொன்னாங்க. அவங்க கொடுத்த லெட்டர் பேடை எடுத்து முதியோர் இல்லத்துக்கு போயாச்சு. அங்கே போய் எல்லாம் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கேம்பில் போய் கொடுத்து 11 மணிக்கு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 ஆட்டோ பிடிச்சி கேம்புக்கு கூட்டிகிட்டு போனோம். போன உடனே அவங்க செக்கப் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்களே பாருங்கள். ஸோ அதனால ஏழையோட சிரிப்பை ரசித்து பாருங்கங்க. வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உதவி செய்கிறத நிறுத்த மாட்டீங்க. தாய் ட்ரஸ்ட் 2017 ஆரம்பிக்கப்பட்டு அதிபர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக பொது சேவைகளை செஞ்சு வசதி படைச்சவங்க முதியோர்களிலும் இது போன்ற ஒவ்வொரு இடங்களை பார்த்து உங்களுக்கான ஒரு ஊக்கம் இருக்காங்க. இன்னைக்கு நிறைந்த இந்த ஐக்கிய மஸ்ஜித் சேவை குழு மற்றும் மிஸ்கின் பள்ளி மற்றும் ஏஜே பள்ளி பல மஸ்ஜிதுகளை சேர்ந்து கண் முகாம் நடைபெற்றது. அதுல இந்த ராஜா மடத்தில் இருக்கக்கூடிய இல்லம் மற்றும் ஆதரவற்ற முதியோர்கள் ராமகிருஷ்ணா சாரதா ஆதரவற்ற முதியோர்கள் ஏறத்தால 10 பேர்களை இந்த வானிலைகள் வாரமாக உழைப்பு செஞ்சு இவரை கண் முகாம் உட்கார இது போன்ற சேவைகள் வாலிபர்கள் மத்தியில் வர்றது அரிதான விஷயம். ஏனென்றால் இங்கு செய்யக்கூடிய இந்த உதவி, இங்கு செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கு வருங்கால வாலிப சந்ததிகளுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. இந்த தாய் ட்ரஸ்ட்ல யாரெல்லாம் பயணிக்கிறாங்க அவங்களுக்காக நாம் எல்லாம் ஆதரவு கொடுப்போம். மேலும் தாய் ட்ரஸ்ட் மூலமாக இத்தனை வாலிபர்கள் இளைஞருக்கு பங்குறாங்க. அவங்களுடைய போக்குவரத்து மேலும் இந்த ட்ரஸ்ட் நீடிச்சு வாழ பல பேர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த மதுரை மஸ்ஜித் சேவை சார்பாகவும் மிஸ்கின் பள்ளி சார்பாகவும் மற்ற அதிலே மஸ்ஜித் சேவை பல மஸ்ஜித் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தரமாக